இத இத ஒரு வாட்டி பார்க்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இது போட்டிருக்கேன். நம்ம வில் ஸ்டார்ட் வித் திஸ். அப்புறமா 2-3 விஷயம் நீங்க டச் பண்ண போறோம் ஸ்பீக்கிங்ல. இதுல வந்து ஒண்ணு HOUR எப்படி படிப்பீங்க? ஹவர்னு படிக்க கூடாது, அவர்னு படிக்கணும். நீங்க வந்து பேசுறப்பயோ படிக்கிறப்பயோ எழுதுறப்பயோ இந்த ஹெச்ச வந்து உச்சரிக்க கூடாது, அவர்னு தான் படிக்கணும். ரைட், ஞாபகம் வச்சுங்க. இதை நீங்க எனக்கு வந்து ஆடியோவா பண்றப்ப என்ன பண்ணணும்னா HOUR அவர் அப்படின்னு படிச்சு எனக்கு அனுப்பணும். சரிங்களா? இது வந்து நீங்க படிச்சு அனுப்பணும், ரொம்ப முக்கியம். DBT வனிதா மேம் இது எப்படி படிப்பீங்க? ஹாய் சார், குட் மார்னிங். குட் மார்னிங். இது பாருங்க, பாத்தீங்களா? இத ஹவர்னு படிக்க கூடாது, அவர்னு படிக்கணும். ஓகே சார், ஓகே ஓகே சார். இது எப்படி படிக்கலாம்? டெபிட். டெபிட் இல்ல, இது எப்படி படிக்கணும்னா டெப்ட்னு படிக்கணும். டெப்ட் ஓகே. படிக்க கூடாது. நான் ரெட்ல போட்டது படிக்க கூடாது. சோ நான் இப்ப ரெட்ல போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதை படிக்க கூடாது. இது எப்படி படிக்கணும்னா அவர்னு படிக்கணும். அவர் எப்படி படிப்பீங்களோ அதே மாதிரி படிக்கணும். நோட் பண்ணிக்கிங்க. இது எப்படி படிக்கணும்? டெட்னு படிக்கணும். பி இல்லைன்னு நினைச்சிட்டு படிக்கணும். நீங்க அதாவது நீங்க பேசுறப்ப உச்சரிக்கிறப்ப இது பண்ணணும். நோட் பண்ணிக்கிங்க. ரோஹித் மேம் அது புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? புரியுதுங்க சார். ரைட். மீனாட்சி மேம் இது எப்படி படிப்பீங்க? RECIPT இது எப்படி படிப்பீங்க? ரெசிப்ட். எக்ஸலென்ட். இந்த இதுல வந்து அந்த ரெசிப்ட்னு படிச்சிட கூடாது. நல்லா பாத்துங்க. இது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். இது வந்து எப்படி படிக்கணும்னா இந்த P வந்து சைலண்ட், ரெசீட் அப்படின்னு படிக்கணும். ஆல்ரைட். ரேவதி மேம் இது எப்படி படிப்பீங்க? இந்த நான் கர்சர் வச்சிருக்கேன், இது எப்படி படிப்பீங்க? இது எப்படி படிக்கணும்னா ஓகே, அப்படிதான் அது எழுதி இருக்கு இல்லையா, அது அப்படி நம்ம படிக்க கூடாது. ஐலாண்ட் படிக்கணும். ஐலாண்ட். இத வந்து நீங்க பேசுறப்பயும் சரி, எழுதுறப்ப படிக்கிறப்ப எல்லாமே நீங்க எழுதுறப்ப எஸ் இருக்கும், ஆனா படிக்கிறப்ப ஐலாண்ட்னு படிக்கணும். ஐலாண்ட் அந்த எஸ் நான் போட்டிருக்கிறது ரெட்ல போட்டிருக்கிறதுனால நீங்க வந்து உச்சரிக்கிறப்ப அந்த வார்த்தையை அந்த எழுத்தை உச்சரிக்க கூடாது. ரைட். இது ரொம்ப ஈஸி. இதுல எந்த லெட்டரை உச்சரிக்க கூடாது? டால்க்குன்னு படிக்காம டாக்குன்னு படிக்கணும். இங்க எல்லு தான், ஃபுட்னு தான் படிக்கணும். ஃபுட். சோ இது அதே மாதிரிதான் இங்க வாக். வாக். யோக். யோக். யோக் மஞ்சக்கரு இருக்கு இல்லைங்களா, சோ அது வந்து மையக்கரு. அத வந்து யோக்குன்னு தான் படிக்கணும். எல் வந்து சைலண்ட். ஓகே. இது எப்படி படிக்கலாம்? பாம்புக்கு 2 மீனிங் இருக்கு. 2 மீனிங் சொல்ல முடியுமா? என்ன அர்த்தம்? பாம்புனா என்ன? பாம்புனா உள்ளங்கை சார். ஒண்ணு வந்து உள்ளங்கை, இன்னொன்னு பாம் ட்ரீ, பனைமரம். எழுதிக்கிங்க, ரெண்டையுமே எழுதிக்கிங்க. ஒண்ணு வந்து உள்ளங்கை, இன்னொன்னு வந்து பனைமரம். இத வந்து பாம்புன்னு தான் படிக்கணும். PALMல எல் வந்து சைலண்ட். எங்கேயோ ஆடியோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, நீங்க மியூட் பண்ணிக்கணும். நீங்க மியூட் பண்ணிட்டு எப்ப ஆன்சர் பண்ணுமோ அப்ப நீங்க பண்ணிட்டீங்கன்னா அப்ப இது பண்ணா ரைட். இப்ப பாருங்க. Okay, I'll check.
யார்கிட்ட இருந்து சவுண்ட் வருதுன்னு பார்க்கலாம். அவங்கள மட்டும் நான் மியூட் பண்ணிடுறேன். அவங்க துர்கா அப்படிங்கிறவங்கள்ட்ட இருந்து தான் சவுண்ட் வருது. அவங்கள நான் மியூட் பண்ணியிருக்கேன். இது பார்த்துக்கணும், டிஸ்ட்ராக்ட் ஆயிடக்கூடாது. ஆல் ரைட். வனிதா மேம், இது எப்படி படிக்கலாம்? இது ஆமண்ட்னு படிக்கணும். ரைட், அந்த முந்திரி பருப்பு. ரைட், முந்திரி. ஆமெண்ட், ஆமெண்ட். நான் ரெட்ல போட்டிருக்கேன். நீங்க வந்து இதை உச்சரிச்சு எனக்கு அதை காட்டணும். இப்ப பாருங்க, இது வந்து ஒரு மீன் வகை. சோ இது எப்படி படிக்கலாம்னு நம்ம பார்க்கலாமா? சாமன், சாமன். இது வந்து சாமன்ங்கிறது ஒரு மீனோட வகை. அது சாமன். இப்ப இது ஒரு மாற்றம் வருது. ரோவதி மேம், இதை படிக்கலாமா? இது எப்படி படிப்பீங்க? கோட்டைங்கிறது, கோட்டை தான் இது. CASTLE எப்படி படிக்கலாம்? காசல் இல்ல கேசல். இப்ப காசல் அப்படிங்கிறது யூகேல வந்து காசல்மாங்க, யூஎஸ்ல கேசல்மாங்க. ரெண்டு இடத்துலயும் இந்த டீய உச்சரிக்க மாட்டாங்க. இந்த டீய உச்சரிக்க மாட்டாங்க. முந்திரி பருப்பு. சாமன், SALMON. எல் வந்து சைலண்ட். ஓகே, அதையும் இது பண்ணிக்க. சாமன் மீன்ஸ் ஒரு மீனோட வகை, மீன் வகை. ஆமன் மீன்ஸ் முந்திரி பருப்பு. இது எப்படி படிப்பீங்க? அந்த டி வந்து சைலண்ட். நோட் பண்ணிக்கிங்க. இது அப்படியே எனக்கு ஸ்பெல்லிங் சொல்லிட்டு படிச்சு காட்டி ஆடியோ அனுப்பணும். அப்பதான் நீங்க இது உள்ள போயிருக்குன்னு அர்த்தம். இது பாருங்க, பெல்ட் கேட்ட சொல்லுவாங்க. நீங்க பஸ்ல போறப்ப, கார்ல போறப்ப, ட்ரெயின்ல, பிளைட்ல பெல்ட்டை மாட்டிக்கிங்கம்பாங்க. இத டேஷ் த பெல்ட்பாங்க. இது என்ன பெல்ட்? இது இது எப்படி படிக்கிறது? இந்த டி வந்து உச்சரிக்க கூடாது. இப்ப அவங்க உச்சரிக்காம தான் இப்ப பேசுவாங்க. ஆங்கிலத்தை தாய்மொழியா கொண்டவங்க வந்து அப்படிதான் பேசுவாங்க. அவங்க பேசுறது புரியாம போயிடலன்னா நமக்கு. அப்புறம் நம்ம தப்பா உச்சரிச்சோம்னா அவங்க வேற கூட ஏதாவது நினைச்சுக்கலாம், வேற ஏதோ அர்த்தம் கூட நினைச்சுக்கலாம். இப்ப பாருங்க, மிருது பாசன கட்டுறது, கட்டுதல். பாசன கட்டுதல். ஓகே, இது எப்படி படிப்பீங்க? இதுவும் அந்த டி தான் சைலண்ட். மிருதுவாக்கு, மென்மையாக்கு, மென்மையாக்கு. ஓகே, இது எழுதிக்கணும். அது கரெக்டா அதுல அண்டர்லைன் பண்ணீங்க. நான் ரெட்ல போடுறேங்க. அந்த லெட்டர் மட்டும் நீங்க வந்து அந்த அண்டர்லைன் பண்ணிட்டீங்கன்னா அதை உச்சரிக்க கூடாது. நான் இப்ப இந்த லிஸ்ட முடிச்சோடனே யார வேணாலும் நான் கேட்பேன், நீங்க சொல்லணும். நீங்க இது பாருங்க, இது என்னங்க? இது நம்ம விசில், விசில், விசில். இது அப்ப எது சைலண்டா இருக்குங்க? டி. டி சைலண்டா இருக்கு. வெரி குட், வெரி குட். இது இது மார்க்கேஜ். மார்க்கேஜ், மார்க்கேஜ் அப்படின்னு தான் படிக்கணும். மார்க்கேஜ்னா என்ன, யாராவது சொல்ல முடியுமா? அடமானம், அடமானம், அடமானம் வைக்கிறது. அடமானம் வைக்கிறது தான் மார்க்கேஜ். இப்போதுவா என்னன்னாக்கா, வீட்டுக்கு நீங்க கடன் வாங்கிட்டு பேங்குக்கு மாசம் மாசம் கட்டுவீங்களே, அதையும் மார்க்கேஜ் தான் சொல்லுவோம். அது ஒரு வகையான கடன் அமௌண்ட் தான். அது அடமானம். அருமையான வார்த்தை, அடமானம். ரைட், மார்க்கேஜ். மார்க்கேஜ். கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ். இதுலயும் அந்த டீய வந்து கிறிஸ்மஸ் சொல்ல மாட்டாங்க. இது வந்து சைலண்ட் தான். ராபர், இது இது என்ன அர்த்தம்னா, திருடுவது இல்ல. இந்த இதுக்கு பேர் வந்து ராப்போ. இந்த டீ வந்து இந்த இருக்கு இல்லையா, ராப்போ. இந்த ஆரும் டீயும் சைலண்ட்.
ரெண்டுமே Rapo. சைலண்ட். என்னன்னு சார் இப்ப ரேப்போன்னா நல்ல உறவு, நல்ல உறவு எழுதிக்கிங்க. ஐ ஹாவ் குட் ரேப்போ வித் மை பாஸ் அப்படின்னா நல்ல, அதாவது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். Good ரேப்போ relation. யா நட்புறவுன்னு எழுதிக்கிங்க. நட்புறவு, நல்ல உறவு. நட்புறவு. இது எப்படி படிக்கலாம், ஏதாவது ஐடியா இருக்கா? கவர்மெண்டா? கார்மெண்ட். கார்மே, கார்மே Garment. ஃபுட் லவர். நான் இது பண்றேன். கார்மே ஃபுட் லவர் பாத்துங்க, நல்லா சாப்பிடுறவர் ஃபுட்டிம்பாங்க. இந்த ஃபுட் லவருக்கு பேர் வந்து ஃபுட்டின்னு சொல்லுவாங்க. ஃபுட்டி, கார்மி. இது முக்கியமான வார்த்தை, நியூஸ்ல எல்லாம் வரும். இதை எப்படி உச்சரிக்கலாம்? டிப்ரஸ். இதுக்கு பேரு குப்பைன்னு பேரு. இது வந்து வேஸ்ட், அந்த குப்பை டெப்ரி. இத வந்து டெப்ரின்னு படிக்கணும். டெப்ரி, டெப்ரின்னு படிக்கணும். டெப்ரினா வேஸ்ட், குப்பை. இப்ப பாருங்க, ஈஸி. இது எப்படி படிக்கலாம்? often ஆஃபன். அதாவது இந்த keys அடிக்கடி, அடிக்கடி. இதுவும் அப்படிதான், ஈஸி தான். இது நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூல்ல படிக்கிறப்ப. ஐரன் படிக்க கூடாது, அயர்ன் படிக்கணும். இத வினைச்சொல் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம். இத வர்ப்னு படிக்க கூடாது, verb. verb. அடுத்த வார்த்தை உண்மையா இருக்கிறது. உண்மையாகன்னு எழுதிக்கிங்க. உண்மையாக, இது ரொம்ப முக்கியம். இது எப்படி படிக்கிறது? நேர்மையாக. நேர்மையாக, உண்மையாக. ஆமா, நேர்மையா இருக்கிறது. ரெண்டும் நேர்மையாக, உண்மையாக. இது எப்படி படிப்பீங்க? ஆனஸ்ட். ஆனஸ்ட். ஆன்னு சொல்லக்கூடாது, இந்த ஹெச் சைலண்ட். ஆனஸ்ட், இந்த ஹெச் இல்லைன்னு நினைச்சிட்டு படிக்கணும். ஆனஸ்ட், நேர்மையாக, உண்மையாக. நேர்மையாக, நேர்மையாக. இது ரொம்ப முக்கியம். கல்லறை, டூம். இந்த பாருங்க, டூம். இந்த பி இல்லைன்னு நினைச்சிட்டே பண்ணணும். டூம், கல்லறை. சோ நீங்க வாசிக்கிறப்ப, நீங்க பேசுறப்ப, நீங்க கேக்குறப்ப இது இப்படிதான் இருக்கும். இந்த பி அவங்க உச்சரிக்க மாட்டாங்க. டூம் அப்படின்னா கல்லறை. நீங்க வந்து ஸ்பெல்லிங் பாக்குறப்ப TOMB. இது என்ன? மேல ஏறுறது, மேல ஏறுதல். இது எப்படி பண்ணுவீங்க? இது எப்படி இது பண்ணுவீங்க? இந்த பி வந்து உச்சரிக்க கூடாது. கிளைம்னு சொல்லக்கூடாது. கிளைம், கிளைம். இது சீப்பு, தலை சீவர சீப்பு. கோம், கோம் தான். கோம் தான், கோம்புன்னு வந்துடாது. கோம், அந்த பி இல்லைன்னு இது பண்ணும். அப்புறம் சீப்பு எழுதிக்கிங்க. அடுத்தது ஒரு, அது முக்கியமானது, தம்பு. தம்புன்னு சொல்லக்கூடாது. கட்டை விரல் இருக்கு இல்லையா? தம், தம், தம். கட்டை விரல் எழுதிக்கிங்க. கட்டை விரல். ஏன் இது படிக்கணும்னா கட்டாயமா படிக்கணும். ஏன் இது தெரிஞ்சுக்கணும்? கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். எதுக்குன்னா எதிராளி வந்து அது கரெக்டா, உங்களுக்கு எதிரில் உள்ளவங்க வந்து கரெக்டா அதை உச்சரிக்கலாம். உங்களுக்கு இது தெரியாம போச்சுன்னா வேற வார்த்தை நீங்க நினைச்சுக்கோங்க. அப்புறம் அவர்ன்னு தான் சொல்லணும். ஹவர்ன்னு நம்ம சொல்லக்கூடாது. அவங்க என்ன நினைச்சுக்குவாங்கன்னா தப்பா இவர் உச்சரிக்கிறாரு, தப்பா இது பண்றாங்க. சோ இப்ப பாருங்க, ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டி. லேம்ப், லேம்புன்னு சொல்லக்கூடாது. லேம்புன்னு வந்துடக்கூடாது.
அந்த நினைப்பு வந்துடணும். இந்த வார்த்தை வந்த உடனே நம்ம படிச்சிருக்கோம் லேம்னு தான் சொல்லணும் அப்படின்னு. இப்ப பாருங்க இது எப்படி படிக்கணும்னா, இப்ப பாருங்க வேர் ரெண்டுத்தையும் ஒன்னாதான் படிக்கணும். இந்த வேர் இந்த ஹெச் வந்து சைலண்ட், இதுவும் வேறு தான் அதுவும் வேறு தான். இந்த வேருக்கு வந்து எங்கேன்னு அர்த்தம் நமக்கு தெரியும். அந்த வேருக்கு வந்து இருந்தனன்னு அர்த்தம் நமக்கு தெரியும். அதுவும் நம்ம முதல் கிளாஸ்ல பார்த்தோம், வேறுங்கிறது இருந்தன. விச் நல்லா பாருங்க, இந்த விச் எப்படி படிக்கணும்னா, இப்ப பாருங்க WICH விச், இந்த ஹெச் இல்லைன்னு நினைச்சுக்கணும். நல்லா பாருங்க, இந்த விச்ல எதுன்னு போட்டுங்க. எது நீங்க தமிழ்ல எழுத ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ஏன் நல்லா இருக்கும்னா புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். நீங்க ரெக்கார்ட் பண்றப்ப இந்த தமிழை பார்க்கலாம். ஓ அப்படி சொன்னாரு, இது மாதிரி இருக்கு. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்க பார்க்கலாம். நீங்க இதை படிச்சு நீங்க கேட்கலாம். பாருங்க இதுதான் இன்னொன்னு. இந்த விச் வந்து எதுன்னு அர்த்தம், இதையும் விச்சுன்னு தான் சொல்லணும். நல்லா பாருங்க, இங்க வந்து டி சைலண்ட். விச்ல இந்த விச்ல என்ன அர்த்தம்? சூனியக்காரி, ரைட்? இப்ப பாருங்க இந்த இடத்துல டி சைலண்ட். ரெண்டையும் ஒரே மாதிரி தான் படிக்கணும். அடுத்தது பாருங்க இந்த ஹெச் சைலண்ட் இப்படிதான் படிக்கணும். WETHER இப்படி இருக்கிறதா நினைச்சிட்டு படிக்கணும். வெதர்னா என்ன யாருக்கு தெரியுமா? கரெக்டா சொல்லுங்க அர்த்தம் என்னன்னு. வெதர் மீன்ஸ் கிளைமேட். இல்ல அந்த வெதர் இல்ல, அந்த வெதர். ஓகே, அந்த வெதர் இல்ல. அது என்னன்னு பார்த்தலாமா? இதுவா அதுவா, இதுவா அதுவா பாருங்க. திஸ் ஆர் தட், வெதர் திஸ் ஆர் தட். இதுவா அதுவா, மாதிரி தான். இதுவா அதுவா, திஸ் ஆர் தட், வெதர் யூ கோ நாட். இப்ப பாருங்க இப்படி சொல்லலாம் பாருங்க, வெதர் யூ கோ ஆர் நாட். நீ போறியா இல்லையா? வெதர் யூ கோ ஆர் நாட். அந்த வெதர், அந்த வெதர், அந்த வெதரை வந்து இந்த சைலண்ட் நோட் பண்ணிக்கிங்க. அது நல்லா ஸ்லோவா தான் போறோம், அதனால நோட் பண்ணிக்கணும், தமிழ்ல இருக்கணும். இது எல்லாம் ரெடியா இருந்தாதான் நீங்க ஆடியோ கட் பண்றது சரி. இப்ப பாருங்க இதுக்கு எப்படி படிக்கிறது? ஃபர்ஸ்ட் நம்மன்னு படிக்கணும். தமிழ்ல என்னவா இருக்கும் இதுக்கு மீனிங்? மரத்து போறது. மரத்து போறது எழுதிக்கிங்க, மரத்து போறது. இப்படிதான் படிக்கணும், நம்மன்னு தான் படிக்கணும். மரத்து போறது இது எல்லாமே நீங்க எழுதியிருக்கணும். அப்ப பாருங்க ரொம்ப முக்கியம். இது அடிக்கடி நம்ம தமிழ்நாட்டுல மெயினா இந்தியா ஃபுல்லாவே சொல்லலாம். ஒரு தப்பு பண்ற ஒரு இதுதான். இதை இது பண்ணுங்க, எப்பயும் ஞாபகம் வச்சுங்க. அப்படி வந்து வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க வந்து பேசுறாங்க ஆங்கிலத்தை தாய்மொழியானா பிளம்பர்லாம் சொல்ல மாட்டாங்க, பிளம்பர்ன்னு தான் சொல்லுவாங்க. டி வந்து சைலண்ட். உங்களுக்கு சைலண்ட் எல்லாமே நான் ரெட்ல போட்டிருக்கேன். இது என்னங்க? இதுவும் பி சைலண்ட். லிம், கை கால்னு சொல்லுவாங்க இல்லையா? கை கால். லிம்னா கையும் காலையும் சேர்த்தது லிம். லிம்னு படிக்கணும். கை கால்கள், கை கால் இருக்குது இல்ல, லிம் இருக்குல்ல அப்படிங்கிறது அது. இப்ப பாருங்க இது வந்து நமக்கு தெரியறதுதான். காலம்னா ஒரு பெரிய தூணையும் காலம்னு தான் சொல்லுவோம், ரைட்? பெரிய தூணும் காலம் தான். இன்னொரு இது வந்து காலம். என்னங்க காலம்னா என்ன? இது காலம், வரிசை. இது காலம். சோ ரோ காலம், அந்த இதுவும் அதுதான் வரும். இப்ப பாருங்க இதுல MN அப்படின்னு தான் எழுதணும். எழுதுறப்ப COLUMN எழுதணும். ஆனா படிக்கிறப்ப காலம். காலம் வந்து தூண்னு போடுங்க, ஒரு தூண்.
தூண் தூண். அப்படி ஒண்ணு. இன்னொன்னு பாருங்க, அவங்க முன்னாடி சொன்ன மாதிரிதான், இது ரோ. இந்த கர்சரை நான் எப்படி இது பண்றேன் பாருங்க, இது ரோ, இது காலம். ஸோ வெர்டிகலா செங்குத்தாக உள்ள இந்த ஒரு ரோக்கு பேர் வந்து காலம். செங்குத்தா இருந்தா அது காலம், வெர்டிகலா இருந்தா காலம். இதுவே ஹரிசாண்டலா கிடைமட்டமாக அது இருந்தாக்க இது வந்து ரோ, ஆப்போசிட் டு ரோ. இது எப்படி படிக்கிறது? ஆட்டம். ஆட்டம்னா சீசன், சீசன். இலையுதிர் காலம். அமெரிக்கால இத ஃபால்னு சொல்லுவாங்க, அது எழுதிக்கிங்க. அமெரிக்கால இது வேற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அமெரிக்கால இதுக்கு பேரு ஃபால். நம்ம கீழே விழுகிற ஃபால் தான் அது. அங்க ஆட்டம்ங்கிற வேர்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. யூகேல, இந்தியால நம்ம ஆட்டம்னு யூஸ் பண்ணுவோம், இலையுதிர் காலம். இது வந்து ஒரு சீசன், ஆட்டம்னு படிக்கணும். என்ன விட்டணும், இது வந்து ஒரு சீசன், இலையுதிர்.